நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு திருத்த மசோதா தோல்வியடைந்த நிலையில் தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் வரை காவிக்கொடி பறக்காது என சுள்ளுரைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வெற்றி ட்ரெய்லர் தான் என்றும் விரைவில் மாபெரும் வெற்றி பெறப் போவதாகவும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான அரசியலமைப்பு திருத்த மசோதா உள்ளிட்ட மத்திய அரசின் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை அணிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். தமிழினம், தமிழ்நாடு என்ற குரலை கேட்டாலே சில கூட்டத்திற்கு கசப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு திருத்த மசோதா தோல்வி அடைந்ததை குறிப்பிட்டு முதலமைச்சர் பேசினார். நல்ல செய்தி வந்திருக்கிறது, அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்தில், நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. அதுல நாம கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற மாதிரி அதான் மாபெரும் வெற்றி. வெள்ளை சட்டை அணிந்து திண்டுக்கல் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு லட்டு வழங்கியும் மசோதா தோற்கடிக்கப்பட்டதை கொண்டாடினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஆணவ பாஜகவின் வீழ்ச்சியை தமிழ்நாடு தொடங்கி வைத்ததாக கூறினார். வெற்றி செய்தியோட வெடிய போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி மண்ணை கவி இருக்கு. இது சாதாரண வெற்றி அல்ல, இன்னும் 100 ஆண்டு கழிச்சும் வரலாற்றில் நின்று பேச போற வெற்றி. ஆணவ பாஜகவினுடைய வீழ்ச்சியை தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கு. சேலம் ஆட்டையாம்பட்டியில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் குறையும் என்பது அவதூறு என்றார். பாரத பிரதமர் நாடாளுமன்றத்திலே தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த மாநிலம் பாதிக்காது, அந்த பாதிப்பு அடையாத அளவிற்கு தொகுதி வரையறை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டு 6 மணிக்கு நேற்று 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. அப்ப கருப்பு சட்டை கழட்டிருக்க வேண்டியதான. தொடர்ந்து ஓமலூரில் பேசிய இபிஎஸ் தமிழன் என்று சொல்லி தமிழரை கொச்சைப்படுத்துபவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் என குற்றஞ்சாட்டினார். தமிழன் என்று சொல்லி தமிழனை கொச்சைப்படுத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? தமிழனுக்கு என்ன நன்மை செஞ்ச? எத்தனை ஆண்டு காலம்? 15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. தமிழ்நாட்டை சிந்திச்சு பார்த்தீங்களா? சென்னை பல்லாவரத்தில் நாம் தமிழர் வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் ரியல் பிக் பாஸ் அல்ல, ரியல் பிக் பாஸ் என்றார். எல்லா தலைவருக்கு நல்லதை வேணும். நல்லது 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற நாட்டை ஆளுகிற தலைவனின் மட்டும் கேடு கட்ட, தட்டுக்கட்ட, திருட்டு, தற்குறி, தருதலைகளை தேர்வு வடபழனியில் பேசிய சீமான் தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தை விமர்சித்தார். காலையில் உணவு போட்ட கட்சி 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து என் பிள்ளை காலையில ஒருவேளை சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாம பசி இருக்கிற நிலைமையில, வறுமை ஏழ்மையில, பஞ்ச நிலையில வச்சதான் அவங்க ஆட்சியின் சாதனை. அந்த உப்புமாவை யாராவது சாப்பிடுறாங்க? ஒரு வாரம் 5 நாள் உப்புமா கம்பெனி. இதனிடையே சென்னை பெரம்பூரில் திடீர் விசிட் அடித்த தாவேகா தலைவர் விஜய் அங்குள்ள தேர்தல் பணிமனையை பார்வையிட்டும் பொதுமக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கிருந்த பெண்களுடன் இணைந்து விசில் கோலம் போட்டார். விஜய்க்கு சரியான வழிகாட்டுதல்கள் இருந்தால் அரசியலில் சாதிப்பார் என நடிகரும் எல்ஜேகே கட்சி நிர்வாகியுமான தாடி பாலாஜி தெரிவித்தார். இவருக்கு யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி விஷயத்தை கூட இருந்து பிடிஏ செல்வகுமார் சொல்ற மாதிரி கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் இருந்தால் விஜய் சாரால சாதிக்கும். கரெக்டான கைட்லைன்ஸ் கூட இல்லைன்றது தான் எங்க வருத்தமோ. ஆனால் சார் எப்படி இருந்தாங்க, அவருடைய நடவடிக்கை என்ன, எப்படி நடந்துக்குவாருன்றது எங்களுக்கு தெரியும். எங்களையோட பிடி செல்வகுமாருக்கு நல்லாவே தெரியும் சாரை பற்றி.
இப்போ அவர் செயல்பாடுகள் வந்து டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால சம்திங் இஸ் கோயிங் ஆன் நமக்கு தெரியுது உள்ள. பரமக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தையா நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். இரட்டைப்படையார் கோவில் தெரு, புளியமரத்தெரு, தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று வாக்கு சேகரித்த அவர் நெசவாளர் ஒருவரின் வீட்டில் நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். பேராவூரணி அருகே மனோராவில் வேட்பாளர்கள் யாரும் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு கூறி பேனர் வைத்துள்ளனர். சுற்றுலா தலமான இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை காலி செய்ய வைக்கும் முயற்சி நடைபெறுவதாக மீனவ மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னம் பிரம்மாண்டமாக வரையப்பட்டது. உழவர்கரை தொகுதி தாவைக்கா வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் அவரது இல்லத்தில் கோலம் வரையப்பட்டது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் இதற்காக ஆண்கள் தலைகுனிய வேண்டும் எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். ஈரோட்டில் நடந்த தேர்தல் பரப்புரையில் திமுக அரசை அவர் விமர்சித்தார். இன்றைக்கு தமிழகம் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக செயல்படுவது வெட்கக்கேடு, வேதனை. ஒவ்வொரு ஆண் மகனும் தலைகுனிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலை மாற வேண்டும். மதுரவாயல் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினுக்கு சிலம்ப சாகசங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் வரிசையாக பூக்கள் தூவி பூமழையில் அவரை நனைய வைத்தனர். பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். தாவேகாவுக்கு வந்ததால் தனக்கு 20 வயது குறைந்துள்ளதாக அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பொழுது இதனை தெரிவித்தார். மன உளைச்சலே 8 ஆண்டு காலம் நான் இருந்து அம்மாவு மறைவுக்கு பிறகு, ஆனால் இன்றைக்கு நிம்மதியோடு இருக்கிறேன். எனக்கு வயதே 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொன்னால் நல்லவரோடு நாம் சேர்ந்திருக்கிறோம். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவரோடு சேர்ந்திருக்கிறோம். காங்கிரசுக்கு திமுக மீது நம்பிக்கை இல்லை என்றும் அதனால்தான் இந்த முறை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இதுவரை தமிழ்நாட்டு பரப்புரைக்கு வரவில்லை எனவும் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விமர்சித்துள்ளார். காங்கிரஸ்ல இருந்து நீங்க அடிமை இல்லைன்னா காங்கிரஸ்ல இருந்து ஏன் ஒருத்தர் வரல? அது பதில் சொல்லுங்க. ஏன் காங்கிரஸ்க்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது? உங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்க்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது. எந்த முறை நிச்சயமாக திமுக ஜெயிக்க போறது இல்ல. நம்ம ஏன் அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால யாரும் வரல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திமுக வேட்பாளர் கருணாநிதிக்கு மேளதாளங்கள் முழங்க பூக்கள் தூவி பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். கடலையூர் சாலை, வள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பட்டா வழங்கிய சின்னம்